ஃப்ரெண்ட்ஸ், டிஎன் பேக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்லி எஃப்யூக்கும் ஒன்லிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஆஸ்பிரண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒன்லி எஃப்யூவும் ஜென்ரலான சிலாஜிசம் தான் எக்ஸாமில் வரும். பட் இந்த டவுட் நம்ம ஆஸ்பிரண்ட் டெலகிராமில் கேட்டதுனால அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய பேருக்கு இந்த ஒன்லியில் டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்லியை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி டிஎன் பேங்கர்ஸில் நம்ம கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அபித் சார் ஆப்பில் இருக்குது. இந்த வீக் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு இந்த சிலாஜிசம் ஃபுல்லாக டாப் டு பேசிக்லேருந்து ஃபண்டமெண்டல் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த ஆப்பில். ஸோ அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி தான் இங்கே டீச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஒன்லி ஏரோ இஸ் டைனமிக்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏரோவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி, இந்த ரவுண்டு போட்டுருக்கல இந்த பகுதி மட்டும்தான் டைனமிக்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு நம்ம போடுவோம் இல்லைங்களா, ஆல் இல்லை சம் பி இஸ் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? சம் பி இஸ் ஏ அப்படிங்கிற கான்செப்ட். டைனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதி மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி அடிச்சு விட்டுருங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிச்சு விட்டோம் இல்லைங்களா, அது வேற எந்த இடத்துக்குமே நோ கண்டிஷன் வரும். இந்த போஸ்டல் இருக்கு இல்லைங்களா, அது ஏரோவுக்கு எங்கே வந்தால் கூட ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை, நோ கண்டிஷன் தான். டைரெக்டாக இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன், இந்த ஏரோவில் இங்கே கட்டம் போடாத பகுதி இருக்குல்ல, இந்த இடத்துல கூட இந்த டைனமிக்ஸ் வராது. ஒன்லி இந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த டைனமிக்ஸ் வரும். வேற எங்கேயுமே எந்த வகையிலும் பாசிபிலிட்டியில் கூட வராது. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்த ஸ்டேட்மெண்ட், சம் ஏரோ இஸ் போஸ்டல். சம் ஏரோ இஸ் போஸ்டல். இது நம்ம ஜென்ரலாக வரையக்கூடியது. ஓகேங்களா? சம்மந்தம் எப்படி தான் போடுவோம். சூப்பர். இப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். நோ போஸ்டல் பீயிங் இஸ் டைனமிக்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிலிட்டினா என்ன? நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியலன்னா ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுவோம், தெரியலனா வராதுன்னு சொல்லிடுவோம், வரலன்னா வராதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா பாசிபிலிட்டின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. நோ போஸ்டல் பீயிங் டைனமிக் இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டல் டைனமிக்ஸ்க்கும் ஆல்ரெடி நோ கண்டிஷன் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த இடத்த தவிர மற்ற எங்கே வந்தாலும் அதுக்கு இது டைனாமிக்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது, நோ தான் வரும். ஆல்ரெடி நோ. நமக்கு இந்த போஸ்டலும் டைனாமிக்ஸும் ஆல்ரெடி நோ கண்டிஷன் தான் இருக்குது. அப்போது ஆல்ரெடி கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த பாசிபிலிட்டின்னு சொல்லுவோமா? என் பேர் அருண்குமார், நான் என் பேர் அருண்குமார் இருக்கலாம்னு சொல்லுவோன்னா என் பேர் அருண்குமார்னு சொல்லுவோன்னா, தெரியும் இல்லையா என் பேர் அருண்குமார்ன்ட்டு. அப்போ நோ போஸ்டல் பீயிங் டைனமிக்ஸ் மட்டும் இருந்தால் இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. இஸ் எ பாசிபிலிட்டி அப்படிங்கிறதுனால கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம பாசிபிலிட்டி சொல்லக்கூடாதுங்க. அதனால இது தப்பு. ஓகேங்களா? ஒருவேளை அந்த பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்தால் இது ரைட்டு. இப்போ பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, ஆல் போஸ்டல் கேன் பி ஏரோ. இப்போ பாருங்க, போஸ்டலுக்கும் ஏரோவுக்கும் உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். இதை நம்ம இப்படி கூட எழுதலாமே. இது எப்படியெல்லாம் எழுதலாம்னா, ஏரோ சம் ஏரோ போஸ்டல் இப்படி இருக்கு. இதை நம்ம ஏரோவை இப்படியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இல்லை இந்த போஸ்டலை கொண்டு வந்து இங்கே போட்டு இப்படி போட்டு எழுதினா கூட அந்த சம் ஏரோ இஸ் போஸ்டல் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வகையிலும் நமக்கு இருக்கிறதுனால ஆல் போஸ்டல் கேன் பி ஏரோ அப்படிங்கிறது கரெக்ட். எப்போ இது வராது, கேன் பினாலும் பாசிபிலிட்டி தான், கேன் பினாலும் பாசிபிலிட்டி தான். ஓகேங்களா? எப்போ இது கரெக்டாக வராது அப்படின்னா, இந்த இடத்துல சம்முக்கு பதிலாக ஒன்லி எ ஃபியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஒன்லி எ ஃபியூ போஸ்டல் இஸ் ஏரோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, சம் இங்கே பி வரும், இங்கே ஏ வரும், இப்படின்னு கொடுத்தாக்கல சம் பி இஸ் நாட் ஏ அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தா அப்போது பியிலேருந்து சில பார்ட் ஏ வராதா? அப்போது எல்லா பியும் நமக்கு ஏவா வர வாய்ப்பே இல்லை, எல்லா போஸ்டலும் ஏ வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம அதை அது பாசிபிலிட்டியில் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? அதுக்கு கான்ட்ராக்டாக ஸ்டேட்மெண்ட்டு. பட் நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க?
சம் ஏரோ இஸ் போஸ்டல், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ போஸ்டல் கேன் பி ஏரோ, எல்லா போஸ்டலும் நம்மளால ஏரோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால இந்த கேன் பி பாசிபிலிட்டி கரெக்ட். இந்த மேலே ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஒருவேளை இந்த போஸ்டல் ஏரோவுக்கும் கான்டெக்ஸ்டான ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு அது பாசிபிலிட்டியில் வராது. எப்பெல்லாம் பாசிபிலிட்டி வரும் அதை பற்றி தெரியக்கூடாது, தெரிஞ்சாலும் அதுக்கு கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட இடத்துல மட்டும்தான் நமக்கு இந்த பாசிபிலிட்டிங்கிறது வரும். நம்ம கோர்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் டீச் பண்ணுவேன். அபின் சார் ஆப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிஎன் பேங்கர்ஸோடைய டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற பேரில் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குங்க. 1 to 2 இது கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.